எத்தனை வருஷமா சார் இங்கே வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க? கடந்த 25 வருஷமா ஒரு நாளுக்கு குறைஞ்சது ஒரு 1 hour வாக் பண்ணா ஜிம் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், உங்களுக்கு ஒரு டிப்ரெஸ்ஸாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். Important to walk daily. Don't eat junk food. Don't eat junk food. Okay. அதனால இதை விரும்பி செய்யணும். அடுத்தவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க எதிர்பார்ப்புகள்லாம் இல்லை. எத்தனை வருஷமா சார் இங்கே வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க? 30 years. ஓகே சார். மக்களுக்கு எதனா ஹெல்த் டிப்ஸ் எதனா சொல்லணும்னா என்ன சார் பண்ணலாம்? காலையில் வாக்கிங் போனால் ஃப்ரீயாக இருக்கும், சுகர் கண்ட்ரோல் ஆகும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும், எல்லாமே பண்ணலாம் காலையில் வாக்கிங் போகலாம். ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். காலையில் வாக்கிங் போகிறது பெரிய ஒரு விருப்பம் மாதிரி இருக்கும். காலையில் அது உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனது ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக பார்க்கலாம், எல்லாத்துக்கும் பழகலாம். நிறையா பேர் இங்கே வர்றாங்க, எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் ரொம்ப பெரிய ஹெல்த் இது இருக்குது காலையில் வாக்கிங் வர்றது. இந்த மக்களுக்கு சொல்லுறதுனா எல்லோரும் காலையில் ஒரு வாக்கிங் வந்துட்டு போனாக்கா காலையில் ஒரு ஃப்ரீ ஐட்டம் வர மாதிரி இருக்கும். அதனால் எல்லோரும் வாக்கிங் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். உங்கள் பேர் என்ன சார்? செய்யறது சார். எத்தனை வருஷமா நீங்கள் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க சார்? 20 வருஷமாக போயிட்டுருக்கேன். எவ்ரிடே ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கும். ஏன்னா வந்துட்டு திருப்பி யோகா வந்து ஒரு 3/4 மணி நேரம் பண்ணுவேன். உடல்நலம் ஆரோக்கியத்துக்காண்டி செய்கிறேன், அடுத்தவங்களுக்காண்டி செய்கிறேன். நம்ம உடல்நல ஆரோக்கியத்துக்காண்டி இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சூப்பராகவும் இருக்குது, அன்றைய டே வந்து ஸ்பெஷலாக இருக்குது. நம்ம மனநிலையும் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. எந்த விதமான உடல் வலி மனவலி எதுவுமே கிடையாது. நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அதனால இதை விரும்பி செய்யணும். அடுத்தவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க எதிர்பார்ப்புகள்லாம் இல்லை. நமக்கு என்ன நல்லதுங்கிறத நம்ம நல்ல ஆறுதலோட மனநிலையோட இது செய்யறதுனால ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையோட இருக்கேன். உங்கள் பேர் சார்? என்னுடைய பேர் சீனிவாசன். எத்தனை வருஷமா சார் இங்கே வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க? கடந்த 25 வருஷமா. அப்படியா சார்? சூப்பர் சார். நீங்கள் ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் வந்து பப்ளிக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அப்படின்னு கேட்டால் கண்டினியூவாக வாக்கிங் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் இருக்கணும். ஓகே சார். கொஞ்சம் யங் ஸ்டேஜ் இருந்தால் ஜாகிங் பண்ணுறது நல்லது. ஓகே சார். ஓகே. யங் ஸ்டேஜ் இருந்தால் அதே சமயத்தில் வந்து உணவு கண்ட்ரோல் வந்து உணவு கட்டுப்பாடு மற்றபடி மெயினாக வந்து கண்டினியூவாக வார்ம் அப் பண்ணணும். வாக்கிங் போகிறத விட வார்ம் அப் பண்ணுறது ஆரோக்கியமாக இருக்கும். உணவு கட்டுப்பாடும் இருந்தால் நீண்ட காலம் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ஆரோக்கியமாக. தேங்க்யூ சார். உங்கள் பேர் என்ன சார்? வாக்கிங் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் ஜிம்மு. கம்பேரிங் இந்த கொரோனாக்கு அப்புறம் வாக்கிங் கொரோனாவில் ஈஸி எக்ஸசைஸ் வந்து வாக்கிங்கே லாங் டிஸ்டன்ஸ் வாக் பண்ண ஜிம்மு பண்ண மாதிரி கரெக்டாக மேட்டபிளாக இருக்கும். ஓகே சார். ஒரு நாளுக்கு குறைஞ்சது ஒரு 1 hour வாக் பண்ணால் ஜிம் பண்ண தேவையில்லை. ஓகே சார். ஓகே 1.5 hour டைம் இருந்தால் பண்ணால் அதே பாடி ஸ்டிஃப்னஸ் கொடுத்துடும். ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் நீங்கள் மக்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சிம்பிள். இப்போ ஜிம் போனோம்னா நம்ம போகிற இடத்துல ஜிம் இருக்கணும், இல்லைன்னா நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் கேரி பண்ணிருக்கணும். ஒன்றுமே தேவை. உலகத்திலேயோ எந்த இடத்துல இருந்தாலும், எனி அதர் ஸ்டேட் இருந்தாலும், ஒரு சின்ன கிராமம் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் சிம்பிள் எக்ஸசைஸ். நல்ல லாங் டிஸ்டன்ஸ் வாக் பண்ணா ஒரு டேக்கு 1.5 hour, 1/2 hour to 1.5 hour. இந்த 1.5 hour என்ன ஆகும்னா நல்ல பாடிக்கு நல்ல ஃபிட்னஸ். ஜிம்க்கு எப்படி ஃபிட்னஸ் தருமோ அந்த ஃபிட்னஸ் வந்து ஒரு 1.5 hour வாக் பண்ணால் இந்த ஃபிட்னஸ் வந்துடும் பாடிக்கு. வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ். தேங்க்ஸ் சார். உங்கள் பேர் என்ன சார்? செய்யுங்க. I am walking from past 1 year over here. ஓகே சார். We come daily around this time at 7:30 and we walk for 1 hour. Okay. It's very good over here, walking over here.
Any health tips share to public, sir? Health tip is like keep walking. It's very important to walk daily. Don't eat junk food. Don't eat junk food. Okay, sir. Keep at least like minimum 10,000 steps per day, so you will avoid all your unnecessary disease and all. And my yearly checkup. And please always do yearly health checkup. Okay, sir. Sir, your names? My name Nikhil and Ratnavati. she's Ratnavati. எத்தனை வருஷமா வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக போயிட்டு இருக்கேன். அப்படியா? ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் வந்து மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். இல்லை வாக்கிங் போகிறதுனால காலையில் ஒரு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ரெஸ்ஸாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும் அது. ஸோ அன்னை வேலையை நம்ம ரொட்டீனாக பார்க்குற வேலைகளை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பார்க்கலாம், ரொம்ப அழகாக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பார்க்கலாம் அந்த விஷயத்த. வாக்கிங் போகிறதுனால நமக்கு வந்து உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், சுகர் ப்ரெஷர் பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கும், மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தேங்க்யூ சார். உங்க பேர் என்ன சார்? செந்தமிழன், அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கேன். தேங்க்யூ சார். எத்தனை இயர்ஸா சார் நீங்க வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க? 12 years தான். ஓகே சார். ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் மக்களுக்கு ஷேர் பண்ணணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? டெய்லி காலைல எழுந்து நல்லா வாக்கிங் போங்க, அப்படி இயற்கை உணவு சாப்பிடுங்க, இட்லி, வாரத்தில் 2 நாள் இட்லி சாப்பிடுங்க, செவ்வாய் வெள்ளியும். என்னுடைய டயட் சொல்கிறேன், நான் திங்கள் காலை கேப்பகளி குடிப்பேன், சிவன் காலை இட்லி, புதன் காலையில் வந்து சிறையா சூப்பு, வியாழக்கிழமை வந்து இந்த மாதிரி காளான் சூப்பு, அந்த மாதிரி மிளகாய் சூப்பு குடிப்பேன், வெள்ளிக்கிழமை இட்லி, சனிக்கிழமை காலில் வந்து உளுந்து குடிப்பேன், ஞாயிற்றுக்கிழமை காலில் வந்து இஞ்சி ஒரு 100 இஞ்சி வாங்கி குடிப்பேன். குடிச்சிட்டு அன்றைக்கி ஒன்றும் சாப்பிட மாட்டேன், மத்திய லஞ்சு தான் சாப்பிடுவேன். காலை குடிச்சாடி சர்ச்சுக்கு போயிடுவேன், ஜெமிட்டு வந்து ஒரு 1:30 சாப்பிடுவேன். அப்புறம் மற்ற ரெஸ்ட்டு ஈவினிங் நைட்டு ஏதாவது டிஃபன் சாப்பிடுவேன். நைட்டு மோஸ்ட்லி வந்து ரைஸ் சாப்பிட மாட்டேன், சப்பாத்தி, ராகி உப்புமா அந்த மாதிரி சாப்பிடுவேன். செவ்வாய் தான் தோசை சாப்பிடுவேன். ஆயில் ரொம்ப நீங்கள் வந்து எவ்வளோ குறைக்கும் அவ்வளோ நல்லது. இயற்கை உணவே மோஸ்ட்லி நீங்கள் பயன்படுத்துங்க. இவ்வளோ போதும். உங்க நேம் சார்? என் பேர் கண்ணன் என்ற டைட்டஸ். மக்களுக்கு ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கான தூக்கம், குறைந்தபட்சம் ஒரு உங்க பேர் என்ன சார்? தங்கராஜ்.